Hi, hello. Welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போறதில்ல, டிப்ஸ் வீடியோ பார்க்க போறோம். அதுவும் गर्ल्सக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பியூட்டி டிப்ஸ் பார்க்க போறோம் with homemade remedies. நம்ம வீட்லயே ரெகுலரா சமையலுக்கு உபயோகப்படுத்துற பொருட்கள், கடைகள்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் இத வச்சு நம்ம அழகை எப்படி மேம்படுத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நமக்கு ஸ்கின் எப்பயுமே பளபளன்னு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராக ஸ்கின் கேர் பண்ணுறவங்க இருப்பீங்க. பட் ஆனால் ரெகுலராக ஸ்கின் கேர் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன், நான் உடனே நான் க்ளோ ஸ்கின் கொண்டு வரணும், அந்த மாதிரி நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்பாளி பழத்தை நீங்கள் ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி பழம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இன்டேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்கள் ஸ்கின் நேச்சுரலாகவே நல்ல க்ளோவாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி நான் சாப்பிட்றது இல்லை, எனக்கு க்ளோ ஸ்கின் இமீடியட்டாக வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பப்பாளி பழத்தோட ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்னை குளிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்கள் கழுத்து, முகம், கை அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் நீங்கள் டார்க்காக இருந்தாலும் ஃபேராக இருந்தாலும் உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இமீடியட்டாக போகணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெமெடியை நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, ட்ரை ஸ்கின்க்கான ஒரு டிப்ஸ் தான். நம்மள நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் இருக்க ட்ரைனஸ் குயிக்காகவே போயிடும். அதுக்கு நீங்கள் ஒரு நாளுக்கு மினிமம் 2 பாதாமை தண்ணியில் ஊற வச்சு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு நாளாக அந்த ட்ரை ஸ்கின் போயிடும். இல்லை அந்த மாதிரி என்னால் பாதாம் இன்டேக் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்னா, பாசிப்பயிறு மாவு. அது நம்ம வீட்டிலையே மிக்சியிலையே நம்ம அரைச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பயிரை எதுவும் வறுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. பாசிப்பயிரை நம்ம மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடராக, ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்புக்கு பதிலாக நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த பவுடரை டைரெக்டாக எடுத்து ஃபேஸ்லையோ கையிலையோ அந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்க்ரப்பாக தான் ஆக்ட் ஆகும். எப்பயுமே ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் அந்த பவுடரை ஃபஸ்ட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் பாடியில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, ஆயிலி ஸ்கின்க்கான ஒரு டிப்ஸ். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கடலை மாவை யூஸ் பண்ணணும். கடலை மாவு ரெடிமேடாகவே பேக்கெட் கடைகளில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் அதையும் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. தண்ணியில் கலந்து தான் நம்ம பாடிக்கு அப்ளை பண்ணணும். சோப்புக்கு பதிலாக இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆயிலி ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஸ்கின்னாக மாறிடும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு இது ரெண்டுமே உங்கள் ஸ்கின்னில் இருக்க டார்க்னஸை போக வச்சிரும். உங்களுக்கு எங்கேயாவது பேட்சா நெக்லலாம் நிறைய டார்க்னஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, கருவளையங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் உடம்புல டார்க்காக எங்கேயாவது அந்த மாதிரி சர்க்கிள்ஸ் கழுத்தில் இந்த மாதிரிலாம் ஃபார்மாக இருந்ததுன்னா அது ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிவிடும். இதை நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். அதுக்கு கீழே இருக்க 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, ரொம்ப ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக அந்த ட்ரைனஸை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஒரு நாளுக்கு மினிமம் 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் இன்டேக் பண்ணிக்கணும். அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் இருக்க ட்ரை ஸ்கின், அப்புறம் ஹேர் ட்ரையாக இருக்கிறது அது எல்லாமே சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் போக போக உங்களுக்கு அந்த தண்ணி இன்டேக் பண்ணுறது உங்களுக்கு பழகிடும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும். வேறு எந்த ரெமெடிஸுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்கள் ஹேரில் இருக்க ட்ரைனஸ், ஸ்கின்ல இருக்க ட்ரைனஸ்லாம் ஈஸியாக போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் ஹேர் நிறைய பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஆலோவேரா, அதாவது கத்தாழை. கத்தாழை செடியாகவே நிறைய இடத்துல இப்போல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லையோ எங்கேயாவது அந்த மாதிரி கத்தாழை செடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கத்தாழையை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
அந்த கத்தாழைக்குள்ளே இருக்க ஜெல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு முடிஞ்சால் மிக்சியில் கூட போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அப்போ நல்லாவே ஆயில் கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். அந்த ஜெல்லையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி உங்கள் ஹேர் ரூட்லலாம் நல்லா படுற மாதிரி தலை பூரா அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி மினிமம் ஒரு 1/2 ஹவர், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் வச்சுக்கலாம். 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் அந்த மாதிரி 1 ஹவர் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தால் கூட உங்களுக்கு சளி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் அந்த ஹேர் வந்து அந்த ட்ரைனஸ் வந்து சுத்தமாக இருக்காது. இது நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எவ்ரி ஹெட் பாத்க்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மரில் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சம்மரில் வெயிலில் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோன்னா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஃபேஸ், நெக்கு, கையெல்லாம் மட்டும் தனியாக ஒரு டார்க் கலராக இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். தக்காளி, அது எல்லார் வீட்லேயும் எப்பயுமே தக்காளி இருக்கும். நீங்கள் வெளியே போயிட்டு வந்த உடனேயே அந்த தக்காளியோட ஜூஸை இல்லை தக்காளியை வந்து நீங்கள் 2ஆக கட் பண்ணி அப்படியே தக்காளி எடுத்து கூட நீங்கள் அந்த டார்க்காக இருக்க ஸ்கின்லனா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவன் ஃபேஸ், நெக்கு எல்லா இடத்துக்குமே டார்க்காக எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அந்த ஈரப்பதம் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வெயிலில் போயிட்டு வந்ததுனால ஏற்பட்ட அந்த டார்க்னஸ் எல்லாம் இந்த தக்காளி ஜூஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம். நாம் இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் சொன்ன எல்லா பியூட்டி டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுமா, உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.